நம புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது பாவத்தை பற்றி சில விஷயங்கள். பாவம், நிறைய பேர் பாவம் எனும் சொல்லை கேட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் அர்த்தத்தை பற்றி பெருமளவில் தெரியாது. கர்மத்தினை பற்றி உய்த்தறிவு இருந்து புத்த பகவான் பாவத்தை பற்றி என்ன மொழிந்திருக்கிறார் என்று முதலில் பார்ப்போம். என்ன காரணம்? இந்த பாவம் அதே போல புண்ணியம் இரண்டு விஷயங்களும் கர்மத்துக்கு தான் உள்ளடக்கி இருக்கிறது. அதனால கர்மத்தை பற்றி அறிவு இல்லாத, அந்த உய்த்தறிவு விருத்தி செய்து கொள்ளாத, தியானம் வளர்த்து அதை செய்து கொள்ள வேண்டும். அதை இல்லாதவர்களுக்கு இதை பற்றி சொல்ல முடியாது. அதனால் புத்த பகவான் இதை பற்றி மொழிந்திருக்கும் விஷயம் என்னவென்று பார்த்தால், புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், பாபஞ்சே புரிசோ கைரா நதங் கைரா புனப்புனா நதம்மி சந்தங் கைராத் துக்கோ பாபச உச்சேவோ. புருஷன் ஒரு பாவம் செய்த பிறகு அது திரும்பி திரும்பி செய்ய வேண்டாம். நதம்மி சந்தங் கைராத், அந்த பாவத்துக்கு விருப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். என்ன காரணம்? துக்கோ பாப சோச்சியோ, பாவத்துக்கு தான் துக்கம் என்று சொல்லப்படும். அப்படி பார்த்தால் பாவம் செய்தால் துக்க அனுபவிப்புகள் தான் கிடைக்கிறதோ, துக்கம் தான் கிடைக்கிறதோ, துன்பம், சோகம் போலான விஷயங்கள். என்ன துக்கங்கள் இருக்கிறதோ, அப்படியான துக்கங்கள் நிறைய இருக்கிறதோ. நரகத்தில் பிறப்பு, நரகங்கள் 4 வகைப்படும். பேய் உலகம் இருக்கு, அங்கே நிறைய துக்கங்கள் இருக்கு. மிருக உலகத்தில் நிறைய துக்கங்கள் இருக்கு. அதைவிட மிகவும் பெரிய துக்கங்கள் இருக்கும் இடம்தான் நரகம், தீ பற்றி எரியும் இடம். அவ்வாறான இடங்களில் பிறந்து நிறைய துக்கங்களை அனுபவிக்க காரணம்தான் செய்த பாவங்கள். பேய் உலகத்தில் பிறந்து இருந்தால் உடல் நல்ல இல்லை, உடல் நலமும் நல்ல இல்லை, இவ்வாறான அழகு இல்லை. மெலிந்து போன அந்த ஆப்பிரிக்காவில் மனிதர்கள் போல நடந்து போகும் எலும்பு கூடுகள் போலதான் பேய்களுடைய உடம்புகள். அதே போல தோலில் நிறைய குஷ்ட நோய்கள் இருக்கு. அதே போல உடம்பில் இருந்து துர்நாற்றம் வெளியேறும். சாப்பாடு இல்லை, பசிக்கு தாகத்துக்கு தண்ணி இல்லை. பசியினால் தாகத்தினால் வருந்தி கொண்டு இருக்கிறாங்க, பயத்துடன் இருக்கிறாங்க. உடம்பில் நிறைய வேதனைகள் இருக்கிறது. அவைதான் பேய் உலகத்தில் இயல்பு. அவை அனைத்தும் பாவத்துக்கு தான் கிடைக்கிறது. அந்த அனைத்து துக்கங்களும் பாவத்துக்கு தான். அதே போல மிருக உலகத்தில் பிறந்திருந்தால் நிறைய துக்கங்கள். நிறைய பேருக்கு தெரியாது மிருக உலகத்தில் இருக்கும் துக்கங்களை பற்றி. அங்கே பயம்தான் இருக்கிறது. பலம் உள்ளவர் பலவீனவரை இரையாக்கி கொள்வது தான் அங்கே பழக்கம். பயத்துடன் தான் நிறைய பிராணிகள் வாழ்வார்கள். சரியா? நாம் ஒருவர் மட்டும் முதல் காலத்தில் ஒரு பன்றியாக பிறந்திருக்கும் போது மனிதர்கள் அவருடைய கழுத்தை வெட்டும் போது போன இரத்தம் கடலில் இருக்கும் தண்ணியை விட அதிகம் என்று புத்த பகவான் மொழிந்திருக்கிறார். ஒருவர் மட்டும் ஒரு செம்மேறி ஆடாக இருந்து கழுத்தை வெட்டப்படும் போது போன வெளியேறிய இரத்தம் கடலில் இருக்கும் தண்ணியை விட அதிகம் என்று புத்த பகவான் மொழிந்திருக்கிறார். அதே போல ஒருவர் ஒரு ஆடாக பிறந்து இருந்து கழுத்தை வெட்டும் போது வெளியேறிய இரத்தம் கடலில் இருக்கும் தண்ணியை விட அதிகம் என்று புத்த பகவான் மொழிந்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் மிருக உலகத்தில் இருக்கும் துக்கங்களை பற்றி. அப்படியான அளவுக்கு நாம் துக்கம் அனுபவித்திருக்கிறோம். பாவம் மூலம் தான் கிடைக்கிறது. நரகத்தில் தீ பற்றி எரியும் இயல்பு தான் இருக்கிறது. அதே போல தீ காட்டி மலைகள் இருக்கு, அங்கே ஏற நேரிடும். அதே போல பெரிய முட்கள் இருக்கும்
மரங்கள் இருக்கு, அங்கே ஏற நேரிடும். அப்படியான நிறைய துக்கங்கள் நரகத்தில் இருக்கு. இவை அனைத்தும் இந்த செய்த பாவங்களுக்கு தான் கிடைக்கிறது. அதனால் புத்த பகவான் கூறியவாறு துக்கோ பாப சூச்சியோ, பாவத்துக்கு தான் துக்கம் என்று சொல்லப்படும். சரி, அதனால் தன்னுடைய நன்மை கருதுவீர்கள் என்றால் ஒருபோதும் பாவம் செய்ய வேண்டாம். அதே போல நரகங்களில் மட்டும் இல்லை, இந்த மனித உலகிலும் நிறைய துக்கங்கள் இருக்கு. பாருங்க, சிலர் இருக்கிறாங்க உடம்பில் நிறைய நோய்கள் இருக்கு. பாவம் செய்த பாவங்களில் இயல்பு. அதே போல குறைந்த ஆயுளினால் இறந்து விடுவார்கள். பிராணிகளை கொன்றுவிட்டு செய்து கொண்ட பாவங்கள். அதே போல உடல் அழகற்றது, அசிங்கமானது, அதுவும் செய்த பாவங்களில் விளைவுகள். அதுதான் குரோதத்தினால், கோபத்தினால் காலம் கழித்த பாவம். அதே போல சில பேர் இருக்கிறாங்க நிறைய துக்கங்களுக்கு முகம் கொடுக்கும், மனநோய்களுக்கு. அந்த துக்கங்கள் பாவம் மூலம் வரும் துக்கங்கள். அதனாலேயே துக்கத்தை வெறுக்கிறீர்கள் என்றால் ஒருபோதும் பாவம் மட்டும் செய்ய வேண்டாம். நமோ புத்தாய.